கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவனிடத்தில் இருந்த அன்பு அப்படியே குறைஞ்சிட்டே போகுது நிறைய பேருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நாம் அன்பு கூறுவதிலே என்ன செய்யணுமா? இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறதுல இன்னும் ஆழமாய் ஆராதிக்கணும். அது ஒரு பாட்டு கூட ஒரு சகோதரர் பாடியிருப்பார். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்று ஆண்டவர் வருத்தமாய் சொல்லுவார். ஆமாங்க, ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு மீட்டிங் போகணுன்னா எப்படி கிளம்புவோம்? உற்சாகமாக பைபிள் படிக்கிறது, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தோம். ஆனால் போக போக என்ன ஆகுது? ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அந்த அன்பு அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு இருந்த அன்பு, ஃபஸ்ட்டு இருந்த உற்சாகம், அந்த இது இல்லை. ஆண்டவர் அப்படி விரும்புவது கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையணும். அவர்கிட்ட கிட்டே சேர்வதில்லை இன்னுமாய் நாம் நெருங்கி கொண்டே போக வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.